ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அதிரச ரெசிபி எப்படி செய்யன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு 1 கப் ஆஃப் பச்சரிசி எடுத்துக்கிட்டோம். இது வந்துட்டு 3 ஹவர்ஸ் ஆல்ரெடி நம்ம வாட்டரில் சோக் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிளாத்தோ போட்டு அது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு ட்ரை ஆக வேணாம். இதை வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மில்லில் கொடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கனால இப்போ மிக்சியிலே நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கையில் ஒட்டுற அளவுக்கு ஒரு ஈரப்பதம் இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சல்லடையில் நல்லா சலிச்சுக்குங்க, நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. மேலே வந்துட்டு காய வேணாம். இது வந்து நல்லா வந்து இது பண்ணி வச்சுருங்க, ஈரப்பதம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சிக்குவோம். பாகு காய்ச்சிற ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து நான் வந்து 1 கப்புக்கு 3/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு டவாவில் வந்துட்டு 1/2 கப் வாட்டர் போட்டு நான் மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து பாகு வந்து பதம் பார்க்கணும். இது நல்லாவே வந்துட்டு நுர வரும். ஸோ அந்த ஃபோம் வர்றது சமயத்தில் நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த டைமில் வந்து கரைஞ்சிருச்சுன்னா அந்த பாகு ரெடி ஆகலை. திரும்ப வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த பதம் வர்ற வரைக்கும். ஸோ இது வந்து நுர வரணும். இப்போ பாருங்கள், ஒரு லைட்டாக வந்துட்டு ஃபோம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து நுர பொங்கும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இது வந்து அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஆட் பண்ணும்போது கரைஞ்சிருச்சு. ஸோ அகெயின் வந்து இது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணியாட்டம் ஆயிரும். ஸோ அது பாகு பதம் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அகெயின் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கீழே வந்து செட்டில் ஆகுது. செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி வரும், ஜெல் மாதிரி வந்திருக்கும், கையில் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து சிம்மில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். சூடாகவே இருக்கும்போதே நம்ம மாவு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து சுக்கு பவுடர் போட்டுக்கிட்டேன், நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சுக்கு பவுடர் போடுறது போடாது உங்களோட இஷ்டம் தான். இது வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இப்போ வந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பாகு ஜாஸ்தி காய்ச்சின மாதிரி தான் இருக்குது. என்னோடய ரைஸ் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் அதுக்கப்புறம் திரும்பவும் நான் வந்து மாவு அரைச்சி போட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் பாகு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேறு பாட்டில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் சூடாக இருந்தனால நான் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் மாதிரி வரணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றும் போது இந்த பேட்ரு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரிப்பன் மாதிரி ஃபோல்டாகி வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் வந்துச்சுன்னா நம்ம 2-3 டேஸ் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே நம்ம செக் பண்ணோம். ஸோ அகெயின் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் ரெடி ஆகலை. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தண்ணியாட்டம் இந்த மாதிரி தான் இருந்தது. இதை நான் இன்னொரு இதில் பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இதை போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு டே 2 நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே லேயரில் வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கினஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்து எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. கையில் எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து நமக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து வருதான்னு பார்ப்போம். கையில் அந்தளவுக்கு ஸ்டிக் ஆகலை, சாஃப்டாக தான் இருக்குது மாவு இன்னும்.
நான் கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தி போட்டுட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம ஹோல்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லைன்னா இன்னும் 2 நாள் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு வானலில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும் இதுக்கு. ஆக்சுவலி நான் வந்து இப்போ கொஞ்சமாக செய்கிறனால நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 4-5 நம்ம செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து நல்லா வந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ நான் ஒரு சின்னதாக உருண்டை உருட்டி மட்டும் நான் பார்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சான்னு சொல்லிவிட்டு. ஹை டு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க நடுவில். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து பொங்கி வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பெருசாக போட்டுட்டேன். இன்னும் வந்து சின்னதாக கூட பண்ணலாம். நான் ஷேப் வந்து அப்படி இப்படி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு புஷ்ஷுன்னு வந்தது. உள்ளே வந்து கொஞ்சம் குக் ஆகணும், சாஃப்டாக இருக்கும். வெளியில் வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கலரும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துட்டு குக் ஆயிடுச்சு. தீஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் தீயலை. ஜஸ்ட் இந்த கலரே இப்படி தான் வந்திருக்கு. வெல்லம் வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தி உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இது மட்டும் ஸ்டிக்கி ஆகியிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது பாருங்கள் நடுவில் கரெக்டாக ஹோல் போட்டு ரவுண்டாக வந்திருந்தது. ஆனால் நல்லா புஷ்ஷுன்னு இதாச்சு, எலும்புச்சு.